இல்ல முழுக்க முழுக்க கரூர்ல 41 அப்பாவி உயிரிழப்பு, அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் 41 பேர் தன்னுடைய கண்ணெதிரே துடிதுடிக்கு இறந்த பொழுது இறக்கப்படாத அல்லது அந்த மக்களை காக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாத தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, நாட்டு மக்களை நேசிக்காத விஜய் 35 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு சிறப்பு பொதுக்குழு என்கின்ற அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதிலும் வன்மத்தை, அவதூறை அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் பரப்புகிற விஜய் கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியல் கட்சியை தலைமையேற்று நடத்துகிற பக்குவத்தை இழந்து, மதி இழந்து, தன்னுடைய கருத்து அல்லது கொள்கை அல்லது தத்துவம் எதையும் தொண்டர்களுக்கு கடத்தாமல் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் என்று சொல்லுகிற விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் வீழ்த்த வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் 2026 நேரடி போட்டி என்றால், இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பொறுப்புக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் என்ன மாறுதலை தரப்போகிறேன் என்று இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லாத விஜய், இன்னமும் சொல்ல போனால் ஒரு கூட்டத்திலோ அல்லது பரப்புரைகளிலோ ஊடகத்தையே சந்திக்காத ஜனநாயகத்தின் அறநெறியின் முதல் கடமையே ஊடகத்தை சந்திப்பதற்கு அஞ்சுகிற உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்ப ஊடகவியலாளரை சந்திக்காமல் நாட்டில் இருக்கிற அறிவு சார்ந்த அரசியல் ஆய்வாளர்களோடு, விமர்சகர்களோடு உரையாடலையே நடத்தாத, குடும்ப உறுப்பினர்களுடைய உறவை துண்டித்துக் கொண்டிருக்கிற விஜய், கட்சியினுடைய நிர்வாகிகளோட உறவு ஆடாத ஒரு விஜய், தனித்தே வாழ்க்கையை வாழ்வதில் சுகப்பட்டு கிடக்கிற ஒரு விஜய், வெகுஜன மக்களை அரவணைத்து நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஒரு ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி தத்துவத்தின் மணிமகுடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு தன்னுடைய அரசியலை அல்லது தன்னுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லுவது பிழையானது. ஒரு பால்வாடி குழந்தையை போல, அங்கன்வாடி குழந்தையை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தையை போல அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பொறுப்புணர்வு கூட இல்லாத ஒரு விஜயால் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்தவோ, அது தேர்தலில் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் இந்த மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் எவரொருவருக்கும் இல்லை. திரையில் தலைவனை தேடுகிற அவலமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே நடிகர்களை நாடாளக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்துகிற தனியரசு, நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வந்தால், நாடு ஆள வந்தால் நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பதற்கு சான்று விஜய் மாதிரியான வருகையை தடுத்து நிறுத்தணும்.